அருகே பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் விற்கப்படுவதாக புகார். 30க்கும் மேற்பட்ட வாகனங்களில் என்ஜின் கோளாறு என்று கூறி பெட்ரோல் பங்கில் குவிந்த பொதுமக்களால் பரபரப்பு. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி நிதியை தயாநிதி மாறன் முறையாக பயன்படுத்தவில்லை என்று கூறிய நிலையில் தொடரப்பட்ட வழக்கு. உதகை அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி சாலையோர வீட்டின் மேற்கூரையில் விழுந்த காரில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தன்னை பிச்சைக்காரர் என்று எப்படி விமர்சிக்கலாம் என்று வருண்குமார் IPSக்கு சீமான் சரமாரி கேள்வி. திமுகவிற்கு வேலை பார்க்க விரும்பினால் IPS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிற்கு வேலை செய்யலாம் எனவும் காட்டம். சிறையில் சலுகை அனுபவித்த கன்னட நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்ற சித்தராமையா உத்தரவு. பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்து பல்லாரி சிறைக்கு மாற்றம். தொடர் மழையால் மண் சரிவு. நீலகிரி மலை ரயில் வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். IPL தொடரின் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பயிற்சியாளராகும் இந்திய முன்னாள் வீரர் யுவராஜ் சிங். பயிற்சியாளர் பணிக்காக யுவராஜ் சிங்கை அணி நிர்வாகம் அணுகியுள்ளதாக தகவல். திருவண்ணாமலை அருகே கோயிலுக்கு சென்றபோது வேன் கவிழ்ந்து 8 மாத குழந்தை உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை மத்திய அரசு உடனே பெற வேண்டும். அம்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.